ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எக் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பனியார கல்லை சூடு பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த முட்டையோட வெஜிடபிள் சேர்த்து கூட செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு இதில் ஒரு கிரேவி செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பனியாரத்துலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நான் இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேணாம், கிரேவி திக்காக வராது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த முட்டையோட அந்த கிரேவி மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.